ஹாய், ஹலோ, வெல்கம் டு த சேனல். நம்ம இன்னைக்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். தட் இஸ் ஹியூமன் வெல்ஃபேர், பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் டாபிக்ல ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் வந்துட்டு ஃபுல் லெசன் என்சிஆர்டில இருக்கிறது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். Health for a long time was considered as a state of body and mind where there was balance of certain humors. Early Greek like Hippocrates as well as the Indian Ayurveda system of medicine asserted. It was thought that the person with the black belt belonged to hot personality and would have fever. So black belt இருக்கிறவங்க hot personality and fevers இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. This idea was arrived by a pure reflective thought. The discovery of blood circulation by William Harvey using experimental method and demonstration of normal body temperature in persons with black belt using thermometer disapproved the human hypothesis of health. ஸோ இந்த வில்லியம் ஹார்வே ஃபியூச்சரில் சயின்ஸ் வந்து டெவலப் ஆக இந்த குட் ஹியூமர்ஸ் ஹைப்போதிசிஸ் இந்த மாதிரி பிளாக் பைட் இருந்தால் இந்த மாதிரி ஹாட் பர்சனாலிட்டி ஃபீவர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. In later years, biology stated that mind influences through neural system and endocrine system. Our immune system our immune system maintains our health. Hence, mind and mental state can affect our health. அப்புறம் வந்துட்டு என்ன மைண்டும் மென்டல் ஸ்டேட்டுமே வந்துட்டு ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அஃப்கோர்ஸ் ஹெல்த் வந்துட்டு இஸ் அஃபெக்டட் பை இதெல்லாம் வந்துட்டு ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், infections, lifestyle including food, water we take, rest and exercise we give to our bodies, habits that we have or lack. ஸோ வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்னா என்ன, பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு ஒரு டிசீஸ் இருந்தது, ஒரு டெஃபிஷியன்சி இருந்தது, இல்லை which is inherited from their parents அப்படின்னா we tell it as genetic disorders. ஸோ நம்ம வந்துட்டு ஹெல்த் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹெல்த் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ ஹெல்த் வந்துட்டு இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து இது வந்துட்டு படிச்சுட்டே இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இருந்தால் தான் இட் இஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எஃபிஷியன்ட் அட் ஒர்க், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி இருக்கும், லாங்கிட்டிவிட்டி ரொம்ப நாள் வாழலாம். Infant reduces infant and maternal mortality. Infant mortality and maternal mortality நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெல்த்துக்கு வந்துட்டு பேலன்ஸ் டயட், பர்சனல் ஹைஜீன், ரெகுலர் எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்துட்டு குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் யோகா, எக்ஸசைசஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் அவேர்னஸ் அபவுட் டிசீசஸ் அண்ட் எஃபெக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ், வேக்சினேஷன், இம்யூனைசேஷன் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆஃப் வெக்டார்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹைஜீன் இன் ஃபுட் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் இது எல்லாமே வந்துட்டு குட் ஹெல்த்துக்கு வந்து தேவையான விஷயங்கள். ஸோ வந்துட்டு ஒரு பாடி ஃபங்க்ஷன், ஒரு ஆர்கன் இல்லை ஏதாவது ஒரு ஆர்கன் சிஸ்டம் வந்துட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிசீசஸ் வந்து டூ டைப்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். ஈஸிலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் கால் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் ஈஸிலியாக டிரான்ஸ்மிட் ஆகாதெல்லாம் வந்துட்டு விட்டஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸில் வந்துட்டு ரொம்ப காமன் தான். ஸோ ஃபேட்டல் வந்துட்டு டிசீஸ் லைக் எய்ட்ஸ் வந்துட்டு ஃபேட்டல் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் அமௌங் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் கேன்சர் இஸ் த மேஜர் காஸ் ஆஃப் டெத். ஸோ கேன்சர் தான் வந்துட்டு இங்கே ஃபேட்டல். ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் ஆல்சோ அஃபெக்ட் அவர் ஹெல்த் அட்வர்ஸ்லி. Common diseases in humans. A wide range of organisms belonging to bacteria, virus, fungi, protozoans, elements, etc. could cause diseases in man. So these are all vectors. இதெல்லாம் வந்துட்டு cause diseases in man. Such disease causing organism are called pathogens. நம்ம வந்துட்டு pathogens அப்படின்னு சொல்றோம். டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால் பேத்தஜன்ஸ். ஸோ இது கூட நம்ம வந்துட்டு வாட் இஸ் பேத்தஜன் சிம்பிளாக கேட்டாங்க நம்ம வந்து எழுதிக்கலாம். மோஸ்ட் parasites are therefore pathogens as they cause harm to the host by living in or on them. The pathogens can enter our body by various means, multiply and interfere with normal vital functions, resulting in morphological and functional damage. So இந்த parasites என்ன பண்ணும், pathogens வந்து நம்ம பாடிக்குள்ள போகும், பாடிக்குள்ள போயிட்டு ஸோ enter our body, அப்புறம் அங்கே போயிட்டு they multiply and interfere with normal vital functions, நம்ம body functions like they may damage the tissues, அப்புறம் வந்துட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை கூட இது பண்ணும். அப்புறம் வந்து இந்த நார்மல் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணிட்டு இட் ரிசல்ட் இன் மார்ஃபாலஜிக்கல் ஃபங்க்ஷனல் டேமேஜ் வந்து நம்ம பாடியில் ஏற்படுத்தும்.
pathogens have to adapt to life within the environment of the host. நம்ம host நம்ம body, that is human body இருக்கலாம், animal body எதா இருந்தாலும் அந்த hostக்கு ஏத்த மாதிரி it will adapt its life. For example, the pathogens that enter the gut must know a way of surviving in the stomach at a low pH and resisting the various digestive enzymes. So வந்துட்டு stomachல போனோம்னா it has a very low pH, வந்துட்டு hydrochloric acid இருக்கும், ரொம்ப கம்மி acidic இருக்கும், low pH. So அந்த environment தாங்குற அளவுக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு சக்தி இருக்கணும். A few representative members from different groups of pathogenic organisms are discussed here, along with the diseases caused by them. Preventive and control measures against these diseases in general are briefly described. So சில diseases and their causative organisms அது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைஃபாய்டு தான் இங்கே வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். டைஃபாய்டு இஸ் காஸ்ட் பை சாலமோனெல்லா டைஃபி. சாலமோனெல்லா டைஃபி வந்துட்டு இட் இஸ் அ பாக்டீரியா. ஸோ வந்து டைஃபாய்டு பாக்டீரியல் டிசீஸ் காஸ்ட் பை சாலமோனெல்லா டைஃபி. So வந்துட்டு okay, Salmonella typhi is a pathogenic bacterium which causes typhoid fever in human beings. These pathogens generally enter the small intestine through food and water contaminated with them and migrate to other organs through blood. So வந்துட்டு எப்படி நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா through ஃபுட் அண்ட் வாட்டர்னால தான் வந்துட்டு என்டர் ஆகுது. இதோட சிம்டம்ஸ் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா சஸ்டெயின்ட் ஃபீவர் 39 degree to 40 degree Celsius இருக்கும். வீக்னஸ், ஸ்டொமக் பெயின், கான்ஸ்டிபேஷன், ஹெட் ஏக், லாஸ் ஆஃப் அப்படைட் இதெல்லாமே வந்துட்டு சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். இன்டெஸ்டினல் பெர்ஃபோரேஷன் அண்ட் டெத் மே அக்கர் இன் சிவியர் கேசஸ். ஸோ வந்துட்டு பெர்ஃபரேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹோல்ஸாக ஃபார்ம் ஆகி பெர்ஃபரேஷன்ஸ் ஒரு ஓட்டைகள் சீவ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு டெத் வந்து நடக்கிறதுக்கு சில கேசஸில் வாய்ப்பு இருக்கு. டைஃபாய்டு ஃபீவர் could be confirmed by. ஸோ confirmatory test என்ன டைஃபாய்டுக்கு வைரல் டெஸ்ட். A classic case in medicine that of Mary Mallon, nicknamed Typhoid Mary, is worth mentioning here. She was a cook by profession and was a typhoid carrier who continued to spread typhoid for several years through the food she prepared. அவங்களுக்கு வந்து மேரி மெலனுக்கு வந்துட்டு she had typhoid, she cooked food for several years. ஸோ அவங்க கிட்ட இருந்து பல பேர்த்துக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா pneumonia. Pneumonia is caused by Streptococcus pneumoniae. It's also a bacterial disease. So Streptococcus pneumoniae and Haemophilus influenzae are responsible for the disease pneumonia in humans, which infects the alveoli. So pneumonia வந்துட்டு infects alveoli. Lungs pneumonia வந்துட்டு affects lungs. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். As a biology student, it affects the alveoli, air sacs of the lungs. As a result of the infection, the alveoli get filled with fluid, leading to severe problems in the respiration. So அது வந்து filled with fluids. So வந்து நமக்கு ரெஸ்பிரேஷன்லாம் ப்ராப்ளம் வரும். Symptoms of pneumonia. சிம்டம்ஸ் வந்து என்ன ஃபீவர், சில்ஸ், காஃப் அண்ட் ஹெட் ஏக். சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும். இன் சிவியர் கேசஸ் த லிப்ஸ் அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸ் மே டர்ன் கிரே டு bluish in color. A healthy person acquires the infection by inhaling the droplets or aerosols released by an infected person or even by sharing glasses, utensils with the infected person. ஸோ வந்துட்டு ஒருத்தவங்க யூஸ் பண்ண பொருட்களை நம்ம வந்துட்டு நிமோனியா இருக்கிறவங்க ஒருத்தவங்க யூஸ் பண்ணின கிளாஸு, பிளேட்டு, ஸ்பூன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஈவன் வி ஹாவ் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் நிமோனியா. அப்புறம் வந்துட்டு ஏரோசோல்ஸ் அவங்க தும்மும் போது இருமும்போது அவங்க கூட இருந்தோம்னா அவங்க ட்ராப்லெட்ஸ் நம்ம மூக்குக்குள்ளேயும் போயிட்டு வி ஹாவ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் நிமோனியா. ஸோ அதர் பாக்டீரியல் டிசீசஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா dysentery, plague, diphtheria இதெல்லாமே வந்துட்டு அதர் பாக்டீரியல் டிசீசஸ் இன் அ மேன். ஸோ நம்ம வந்து பாக்டீரியல் டிசீஸ் நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து டைஃபாய்டு இஸ் காஸ்ட் பை சாலமோனெல்லா டைஃபி. அது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து வைரல் டெஸ்ட். செகண்ட் வந்துட்டு நிமோனியா பார்த்தோம். இட் இஸ் காஸ்ட் பை ஸ்டெப்டோகோக்கஸ் நிமோனியா அண்ட் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா. ஸோ இட் அஃபெக்ட்ஸ் லங்ஸ். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் viral diseases. So many viruses also cause diseases in human beings. Rhinovirus. So rhinovirus வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா it causes cold. Most infectious human ailment அப்படின்னு சொன்னா cold. ஏன்னா நமக்கு மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் வந்துட்டு காமன் cold. It is caused by rhinovirus. They infect the nose and respiratory passage. Infect nose and respiratory passage, but not the lungs. So நம்ம இதுதான் வந்துட்டு கவனமா இருக்கக்கூடியது. என்னன்னா it infects nose only and respiratory passage. The common cold is characterized by normal
nasal congestion and discharge, sore throat இதெல்லாமே வந்துட்டு symptom characteristics. Nasal congestion, discharge, sore throat, hoarseness, cough, headache, tiredness, etc. இது வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 3 to 7 days. Droplets resulting from cough or sneezes of an infected person are either inhaled directly or transmitted through contaminated objects such as pens, books, cups, doorknobs, computer keyboard or mouse, etc. cause infection to the healthy person. So, it is easily spreadable infectious disease. So, வந்துட்டு ஒருத்தங்க தும்மும்போது இருமும்போது இருந்தோம்னாலும் we will get the disease. அப்புறம் வந்துட்டு ஒருத்தங்க தொட்டதை நம்ம தொட்டாலுமே வந்துட்டு நம்மளுக்கு காமன் கோல்டு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிடும். Next பார்த்துட்டோம் அப்படின்னா some of the human diseases caused by protozoans. Protozoan causal disease என்ன அப்படின்னு பார்த்தா malaria. Malaria is a protozoan disease. So disease man have been fighting since many years. Plasmodium, a tiny protozoan, is responsible. So Plasmodium the responsible for malaria. Different species of Plasmodium. This is Plasmodium vivax, Plasmodium malaria, Plasmodium falciparum வந்துட்டு responsible for different types of malaria. One of these malignant malaria caused by Plasmodium falciparum is serious one and fatal. இது வந்துட்டு ரொம்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன பார்த்தா அப்படின்னா இதுதான். So which is more fatal and serious அப்படின்னா Plasmodium falciparum is fatal. இப்படின்னு நம்ம வந்து FF அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. F ஏன்னா மறக்காது. ஸோ fatal falciparum. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். Let us take a glance at the life cycle of Plasmodium. Plasmodium enters the human body as sporocytes. Human body வந்துட்டு it enters as sporocytes, infectious forms through the bite of infected female Anopheles mosquito. So வந்துட்டு malaria is spread by mosquito, that is female Anopheles mosquito. The parasites initially multiply within the liver cells and then attack the red blood cells resulting in their rupture. So வந்துட்டு first வந்து எங்க போகும் அப்படின்னா it goes to liver cells, multiply in the liver cells. அப்புறம் வந்துட்டு it attacks the red blood cells. Red blood cells attack பண்ணிட்டு அந்த red blood cells வந்து burst ஆகும். So burst ஆகும்போது rupture of RBC is associated with release of toxic substance called hemozoin. So it releases a toxic substance hemozoin. அதுதான் வந்துட்டு responsible for chill and high fever recurring every 3 to 4 days. அதுதான் வந்துட்டு காய்ச்சலுக்கு காரணம். When a female Anopheles mosquito bites an infected person, these parasites enter the mosquito's body. So வந்துட்டு ஒரு infected person இருக்காரு, அவரை போய் இந்த மஸ்கிட்டோ வந்துட்டு இப்போ மலேரியா ஒருத்தருக்கு இருக்கு, அவரை போய் கடிக்குது அப்படின்னா இதோட மஸ்கிட்டோட பாடிக்குள்ள வந்துட்டு இந்த புரோட்டோசோவா வந்துட்டு போயிடும். தி parasites multiply within them to form sporocytes. And the sporocytes form it is stored in the salivary glands of the mosquito. When these mosquitoes bite a human and the sporocytes are introduced into his or her body, thereby initiating the events mentioned above. So வந்துட்டு இப்போ அந்த பைட் பண்ண மஸ்கிட்டோ வந்து நம்மளை வந்து கடிச்சது அப்படின்னா இட் ரிலீவ்ஸ் த ஸ்போரோசைட்ஸ், நம்ம பாடிக்குள்ள ஸ்போரோசைட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடும். It is interesting to know that the malarial parasite requires 2 hosts. So வந்து malarial parasite வந்து 2 host தேவை. ஒன்று வந்துட்டு human, இன்னொன்று வந்துட்டு mosquito. So to complete its life cycle 2 hosts is necessary. One is human and another is mosquito. அப்புறம் வந்துட்டு female Anopheles mosquito is the vector transmitting agent. ஸோ இந்த டயக்ராம் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு அங்கே என்ன இருக்குமோ அதே தான், சேம் திங் தான் வந்துட்டு இந்த சைக்கிளை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேஜஸ் இன் தி லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். Enterobioma histolytica வந்துட்டு is a protozoan parasite causes amoebiasis, amoebic dysentery. So இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா large intestine of the human, it causes that is amoebic dysentery. Symptoms வந்து என்ன இருக்கும் அப்படின்னா constipation, abdominal pain, cramps, stools with excess mucus and blood clots. இது வந்துட்டு காரணம் யாரு இந்த டிசீஸுக்கு அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை வந்துட்டு மெக்கானிக்கல் கேரியர்ஸா வந்துட்டு ஆக்ட் பண்ணுவாங்க to transmit the parasite from Ascariasis.
இதெல்லாமே Ascaris, the common roundworm, and Eucheria, the filarial worm, are some of the helminths which are known to be pathogenic to man. Ascaris, an intestinal parasite, cause ascariasis. So ascariasis வந்துட்டு causes ascariasis. இது வந்து ஹெல்மன்த் diseases. Symptoms of this disease வந்துட்டு internal bleeding, muscular pain, fever, anemia, and blockage of the intestinal passage. The eggs of the parasite are excreted along with the feces of the infected person, which contaminate the soil, water, plants, etc. A healthy person acquires this infection through the contaminated water, fruit, vegetables, and fruits. So வந்துட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா due to contaminated water, vegetables, so fruits, vegetables எல்லாம் நம்ம வந்து எப்பவுமே வாஷ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சாப்பிடணும். So we can prevent from diseases. வியூச்சரியா நம்ம வந்துட்டு ஆஸ்காரிஸ் வந்துட்டு காசஸ் ஆஸ்காரியாசிஸ் அப்படின்னு பார்த்தோம். வியூச்சரியா பிரான்கிராஃப்டி அண்ட் மலாயி இது வந்துட்டு ஃபிலேரியல் வார்ம். திஸ் இஸ் ஆல்சோ ஹெல்மன்ஸ் டிசீஸ். இட் காசஸ் chronic inflammation of the organs in which they live for many years. இது வந்துட்டு என்ன அப்படின்னா எலிஃபென்டியாசிஸ் ஆர் ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். யானைக்கால் நோய். இது வந்துட்டு யூஸ்வலி த லிம்பாட்டிக் வெசல்ஸ் லோவர் லிம்ஸ். இட் அஃபெக்ட்ஸ் என்ன அஃபெக்ட் பண்ணும்? லிம்பாட்டிக் வெசல்ஸ் அண்ட் லோவர் லிம்ஸ் அஃபெக்ட் பண்ணும். The genital organs are also affected, resulting in gross deformities. So அந்த காலை வந்துட்டு ஒரு ஷேப் இல்லாம வந்துட்டு போயிடும். The pathogens are transmitted to healthy person through the bite of female mosquito vectors. இதுமே வந்துட்டு caused by female mosquito vectors. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபங்கல் டிசீஸ். ஃபங்கல் டிசீஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஜெனரா வந்து மைக்ரோஸ்போரம், Trichophyton and Epidermophyton. So இதெல்லாமே வந்துட்டு causes of fungal infections responsible for ringworms. So it's one of the most common infectious disease in man. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா appearance of dry scaly lesions on various parts of the body such as skin, nails and scalp. So இதெல்லாம் தான் வந்துட்டு symptoms of the disease. So these lesions may be accompanied by intense itching. So ரொம்ப அரிக்கலாம். Heat and moisture help these fungi to grow, which makes them thrive in skin folds such as groin and between the toes. Ringworms are generally acquired from the soil or by using towels, clothes or even comb of infected persons. So வந்துட்டு அடுத்தவங்களோட டவல்ஸ், கிளாத்ஸ் வந்து இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸோட கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. Maintenance of personal and public hygiene is very important for prevention and control of any infectious diseases. So prevention எல்லா diseasesக்குமே வந்துட்டு prevention is better than cure. நம்ம அதனால personal and public hygiene is very important. Measures for public hygiene include body clean, consumption of clean drinking water, food, vegetables, fruits, etc. So நம்ம வந்துட்டு fruits எல்லாம் vegetables எல்லாம் நம்ம சாப்பிடும்போது எப்பவுமே வாஷ் பண்ணி சாப்பிடணும். Public hygiene includes proper disposal of waste and excreta, periodic cleaning and disinfection of water reservoirs, schools, tanks, and observing standard practices of hygiene in public catering. These measures are particularly essential where the infectious agents are transmitted through food and water such as typhoid, amoebiasis, and ascariasis. In cases of airborne diseases such as pneumonia and common cold, in addition to the above measures, the contact with the infected persons or their belongings should be avoided. For diseases such as malaria and filariasis transmitted through insect vectors, the most important measure is to control and eliminate the vectors. So vectors மூலம் transmit ஆகுது அப்படின்னா control and eliminate the vectors and their breeding places. This can be achieved by avoiding stagnation of water in and around residential places. So water stagnation வந்துட்டு நம்ம prevent பண்ணலாம். Regular cleaning of household coolers, use of mosquito nets, introducing fishes like Gambusia in ponds that feed on mosquito larvae. ஸோ வந்துட்டு இந்த கேம்பூசியா பற்றி கூட நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இட் ஃபீட்ஸ் ஆன் மஸ்கிட்டோ லார்வே. ஸ்ப்ரேயிங் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் இன் ditches, drainage areas and swamps, etc. In addition, doors and windows should be provided with wire mesh to prevent the entry of mosquitoes. Such precautions have become more important, especially in the light of recent widespread incidents of vector-borne Aedes mosquito diseases like dengue and chikungunya in many parts of India.
The advancements made in biological science have armed us to effectively deal with many infectious diseases. The use of vaccines and immunization programs has enabled us to completely eradicate deadly diseases like smallpox. So, immunization programs, we have completely eradicated smallpox. A large number of other infectious diseases like polio, diphtheria, pneumonia, and tetanus have been controlled to large extent by use of vaccines. So, இதெல்லாமே வந்து vaccine we have control. Biotechnology, about which you will learn more in Chapter 12, is at the verge of making available newer and safer vaccines. Discovery of antibiotics and various other drugs have also enabled us to effectively treat infectious diseases. ஸோ வந்துட்டு நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸுக்கு வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு, நிறைய ட்ரக்ஸும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. Immunity. So what is immunity? So every day we are exposed to large number of infectious agents. However, only few are these are exposures result in disease. Why? Yes, நம்ம வந்துட்டு நிறைய இடத்துக்கு போறோம், எல்லாத்தையும் தொடுறோம். அப்ப நம்ம வந்து நிறைய பாக்டீரியல் டிசீஸ், நிறைய வைரல் டிசீஸ் எல்லாம் வரணுமே, ஏன் வருதில்ல? Because due to our body's immunity. So this is due to the fact that the body is able to defend itself from most of the foreign agents. The overall ability of the host to fight the disease causing organisms conferred by the immune system is called immunity. So வந்துட்டு ability to fight the disease causing organism, அதுதான் நம்ம வந்துட்டு immunity அப்படின்னு சொல்லுவோம். There are two types. ஒன்று வந்துட்டு innate immunity and other is acquired immunity. Innate immunity. So innate immunity அப்படிங்கிறது it is a non-specific type of defense. இது வந்து நம்ம பிறக்கும் போது வந்து இருக்குது. It is present at the time of birth. இது வந்து innate, நமக்குள்ளேயே இருக்கு. innate அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்குள்ளேயே இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டனால innate immunity. It is accomplished by providing different types of barriers to the entry of foreign agents into our body. Innate immunity consists of 4 types. So வந்து 4 types: physical, physiological, cellular and cytokine. So 4 types வந்து சொல்றாங்க. Physical barriers என்ன? நம்ம physical barrier வந்து first சொல்றது skin. ஸோ ஸ்கின்னே வந்துட்டு நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்ட்ரி வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் வந்துட்டு மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் தி எபிதீலியம் லைனிங் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி, gastrointestinal and urogenital tracts help in trapping microbes entering our body. ஸோ வந்துட்டு mucus coating வந்து it expels microorganism that enters our body. Physiological barrier. Physiological barriers என்ன? Acid in the stomach, saliva in the mouth, tears from eyes, இது எல்லாமே வந்துட்டு prevents microbial growth. Cellular barriers. So cellular அப்படின்னா cell. So WBC, leukocytes. Nucleocytes வந்துட்டு like polymorphonuclear leukocytes. It என்ன பண்ணும் அப்படின்னா it phagocytose and destroy the microbes. அடுத்து cytokine barriers. Virus infected cells secrete proteins called interferons. So virusனால infected ஆன cells வந்துட்டு interferons அப்படிங்கிற proteins it will release. அப்புறம் வந்துட்டு non infected cells வந்துட்டு இந்த interferons வந்துட்டு protect பண்ணும். Acquired immunity. So acquired immunityங்கிறது வந்துட்டு it is a pathogen specific. It is characterized by memory. This means when our body encounters a pathogen for the first time, it produces response called primary response, which has low intensity. இப்போ நம்ம வந்து பாடிக்குள்ள வந்துட்டு ஒரு புதுசா வந்துட்டு ஒரு வைரஸ் இல்லை ஒரு பாக்டீரியா ஏதாவது வருது அப்படின்னா அதை பத்தின நாலேஜ் வந்து நம்ம பாடிக்கு இருக்காது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால இட் ஹாஸ் லோ இன்டென்சிட்டி. Subsequent enter with the same pathogen elicits a highly intensified secondary or anamnestic response. ஸோ வந்துட்டு அதிகப்படி ஜஸ்ட் அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு டைம் வந்துட்டு அந்த பாக்டீரியா ஒரு சம்திங் ஏதாவதுனால நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. சேம் பேத்தஜன் வந்து நம்ம பாடிக்குள்ள வந்தது அப்படின்னா அது வந்துட்டு இன்னும் இன்டென்சிஃபைடாக அதை வந்து ஃபைட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் எஸ்கிரைப் டு தி ஃபேக்ட் தட் அவர் பாடி அப்பியர்ஸ் டு ஹாவ் மெமரி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்கவுண்டரோட மெமரி வந்து நம்ம பாடிக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை நான் வந்து சொல்ல மாட்டேன். அக்வைர்ட் இம்யூனிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹியூமோரல் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்துட்டு செல் மீடியேட்டட். நீங்கள் வந்து ஹெச்எஸ்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஹியூமரல் இம்யூனிட்டி அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஹியூமரல் இம்யூனிட்டி வந்துட்டு டியூ டு திஸ் மெமரி இந்த பேத்தஜன்ஸ் வந்துட்டு உள்ள வந்து ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து ஞாபகம் வச்சுட்டு செகண்டரி ரெஸ்பான்ஸ் அப்போ வந்துட்டு ஹை இன்டென்சிஃபைடு அட்டாக் தருது. அப்புறம் இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எதனால நடக்குது அப்படின்னா டிஎன்பி லிம்போசைட்ஸ்னால நடக்குது. அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து இது வந்துட்டு எதை பற்றி வரும் அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் பற்றி வரும், கிராஃப்ட் ரிஜெக்ஷன் பற்றி வரும்.
இது வந்துட்டு ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஆன்டிஜென்ஸ் தான் வந்துட்டு ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ வந்துட்டு பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கேரிட் அவுட் வித் 2 ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். ஸோ பி லிம்போசைட்ஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ். பி லிம்போசைட்ஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும்? It helps B cells to produce it. ஸோ பி செல்ஸ்க்கு வந்துட்டு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு டி செல்ஸ் வந்துட்டு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. இதுவும் நம்ம வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஈச் ஆன்டிபாடி மாலிக்யூல் ஹேஸ் 4 பெப்டைட் செயின்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 பெப்டைட் செயின்ஸ் இருக்கும். 1, 2, 3 and 4. ஸோ வந்துட்டு பெருசாக இருக்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெவி செயின் சொல்லுவோம். சின்னதாக இருக்கிறது நம்ம வந்துட்டு லைட் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா H2 L2 அப்படின்னு கூட இந்த ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம வந்துட்டு நேம் சொல்றாங்க. அப்புறம் இந்த antibodies represented by that diagram. இதுக்கப்புறம் it is also represented as H2L2. Different types of antibodies are produced in our body. நிறைய types of antibodies இருக்கு. IgA, IgM, IgE, IgA are some of them. A cartoon of antibodies is given in the figure. நம்ம வந்து figureல வந்துட்டு antibody figures பார்த்தோம். Because these antibodies are found in the blood, the response is also called humoral immune response. இதை நம்ம வந்து சொன்னேன்ல, இந்த ரெஸ்பான்ஸ் பேரு humoral immune response. This is one of the 2 types of acquired immune response. Antibody mediated. Second type is cell mediated immune response or cell mediated immunity. So second type நம்ம என்ன சொல்றோம்? Cell mediated immune response or cell mediated immunity. The T lymphocytes indicate செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல பி லிம்போசைட்ஸ் வந்து இது வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா டி லிம்போசைட்ஸுக்கு தான் இருக்கு. ஸோ வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சம் ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், ஐ, லிவர், கிட்னி இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற ஸ்டாப் ஆகும்ல. ஸோ ஆகிறதுக்கு ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ஜேபிடி. இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்துட்டு வாங்கி வச்சிடலாம். நீ யார் தராங்களோ அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு நம்ம ஐஸோ, ஹார்ட்டோ, கிட்னியோ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். முடியாது. இட் ஷுட் ஹாவ் சம் சிமிலாரிட்டி. ஏதாச்சும் நம்ம நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பிளட் குரூப் மேட்சிங் இதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க கிராஃப்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போ. இப்போ வந்துட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலுமே வந்துட்டு இம்யூனோசப்ரசன்ட் ட்ரக்ஸ் வந்துட்டு லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து எடுக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கும். ஸோ நம்ம செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், நம்ம செல்ஸும் அதர் செல்ஸையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இந்த செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இது வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். சிலது வந்து ஏற்றுக்காதுல, நம்ம பாடி வந்துட்டு அதர் செல் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்தது அப்படின்னா அது ஏற்றுக்காது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து கிராஃப்ட் ரிஜெக்ஷன் நடக்குது. ஸோ தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. Active and passive immunity. When a host is exposed to antigens, which may be in the form of living or dead microbes or other proteins, antibodies are produced in the host body. This type of immunity is called active immunity. So வந்துட்டு ஒரு ஆன்டிஜென்ஸுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸ்க்கு நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆன்டிஜென்ஸ் அப்படிங்கிறது வெளியிருந்து வருது, நம்ம பாடிக்கு வந்து வெளியிருந்து வருது. ஸோ ஆன்டிபாடி ஜெனரேட்டர்ஸ் தான் வந்து ஆன்டிஜென்ஸ். ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ஸ்லோ அண்ட் டேக்ஸ் டைம் டு கிவ் ஃபுல் எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ வந்துட்டு இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். இன்ஜெக்டிங் த மைக்ரோப்ஸ் deliberately during immunization or infectious organisms gaining access into body during natural infection induce active immunity. ஸோ வந்துட்டு இம்யூனைசேஷன் மூலமாக நம்ம வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ இம்யூனைசேஷன் நம்ம வந்துட்டு ஒரு லெஸ் விருலண்டான ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ் வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து நம்ம வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு எந்த டிசீஸும் வந்துட்டு காசு ஆகாது. அதுதான் நம்ம வந்துட்டு வேக்சினேஷன் நம்ம பாடியில் வச்சு இன்ஜெக்ட் பண்ணிப்போம். இதுதான் வந்துட்டு இம்யூனைசேஷன் ப்ராசஸ். அப்போ நம்ம பாடி வந்துட்டு இந்த வைரஸுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத அது முன்னாடி படிச்சு வச்சுக்கும். ஸோ அதை நம்ம ஹியூமரல் இம்யூனிட்டி பார்த்தோம்ல. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இங்கே நம்மளுக்கு நடக்கும். When ready-made antibodies are directly given to protect the body against foreign agents, it is called passive immunity. ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் உடனே கொடுக்கறது வந்துட்டு பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ வந்துட்டு
இப்போ பாருங்க நெக்ஸ்ட் லைன் படிக்கலாம். டு யூ நோ வை மதர்ஸ் மில்க் இஸ் கன்சிடர்ட் வெரி எசென்ஷியல் ஃபார் நியூ பார்ன் இன்ஃபேண்ட்? ஏன் மதர்ஸ் மில்க் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The yellowish fluid colostrum secreted by mother during initial days of lactation has abundant antibodies to protect the infant. The fetus also receives some antibodies from their mother through placenta during the pregnancy. These are examples of passive immunity. ஸோ passive அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு இருக்க ஃபீட்டஸ் நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து நமக்கு சில ஆன்டிபாடிஸ் நம்ம மதர் அம்மா கிட்ட இருந்தே வந்துடும். அப்புறம் வந்துட்டு கொலஸ்ட்ரம்ல இருந்து நம்மளுக்கு ஆன்டிபாடிஸ் வந்து கிடைக்குது. ஸோ கொலஸ்ட்ரம்ல இருக்கிற ஆன்டிபாடி வந்து IgA அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். நம்ம வந்துட்டு நான் வந்து வேக்சினேஷன் பற்றி சொன்னேன். தட் இஸ் பேத்தஜன் ஆர் இன்ஆக்டிவேட்டட் ஆர் வீக்கெண்ட் பேத்தஜன் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு தி body. So the antibodies produced in the body against these antibodies will neutralize the pathogenic agents during actual infection. The vaccines generate a memory of B and T cells that recognize the pathogen quickly on subsequent exposure and overwhelm the invaders with a massive production of antibodies. So second time வரும்போது massive production of antibodies வந்து நம்ம body வந்து produce பண்ணும். இதே வந்து சில deadly diseases like tetanus, deadly microbes like tetanus வந்து இருக்குது அப்படின்னா வந்து டைரக்டா வந்துட்டு ஆன்டிபாடிஸ் இல்லை ஆன்டிடாக்சின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆன்டிடாக்சின் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் ஆன்டிபாடிஸ் டு த டாக்ஸின். ஸோ டைரெக்டாக வந்து ஆன்டிபாடி ஆன்டிடாக்சின் வந்து நம்ம பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்னேக் பைட்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்பயும் கூட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்னேக் வேனம் தான் நம்மளுக்கு போடுவாங்க. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் இம்யூனைசேஷன் அப்படின்னா பாசிவ் இம்யூனைசேஷன். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினால நம்ம வந்துட்டு பாலிபெப்டைட்ஸ் ஆஃப் பேத்தஜன்ஸ் தட் இஸ் பாக்டீரியா ஈஸ்ட் இதுல இருந்து நம்ம வந்துட்டு வேக்சின்ஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இட் மீட்ஸ் தி கிரேட்டர் அவைலபிலிட்டி அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் தி ஈஸ்ட். ஸோ அலர்ஜிஸ் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு புது பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா சடனாக நம்மளுக்கு வந்துட்டு தும்மல் வருது. இதுக்கு ரீசன் என்ன? அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இஷ்யூஸ் வந்து சரியாக போயிடுது. இது வந்து சில வந்து சென்சிட்டிவிட்டி டு சம் பார்ட்டிகல்ஸ்னால நம்மளுக்கு வந்து இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துட்டு நடக்குது. The exaggerated response of immune system to certain antigens present in the environment is called allergy. So இந்த definitions வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். The substance to which an immune response is produced are called allergens. So the substance which causes allergy is called allergens. The antibody produced to these are IgE type. So cholesterol இருக்கிறது IgA type. இதில் இருக்கிறது IgE type. ஸோ கொலஸ்ட்ரம் IgA type அண்ட் அலர்ஜன்ஸ் இது பண்ணுறது அலர்ஜன்ஸுக்கு எதிராக வருது IgE type antibodies. Common examples of allergens are dust, pollens and animal dander, etc. Symptoms of allergic reactions include sneezing, watery eyes, running nose and difficulty in breathing. இதெல்லாமே வந்துட்டு allergic reaction symptoms. Allergy is due to the release of chemicals like histamine and serotonin. ஸோ வந்து அலர்ஜி வந்து இஸ் டியூ டு என்ன அலர்ஜிஸ் இருந்தது அப்படின்னா என்ன கெமிக்கல் செக்ரேட் ஆகும்? ஹிஸ்டமைன் அண்ட் செரட்டோனின் பை மாஸ்ட் செல்ஸ். ஸோ இதுவும் ஒரு கொஸ்டின். என்னது ஹிஸ்டமைனும் செரட்டோனினும் யார் செக்ரேட் பண்றா அப்படின்னா மாஸ்ட் செல்ஸ் செக்ரேட் பண்றாங்க. For determining the cause of allergy, the patient is exposed to or injected with small doses of possible allergens and the reactions is studied. ஸோ வந்துட்டு அலர்ஜிஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை பற்றி அலர்ஜி என்ன இருக்குது அப்படின்னா சில ஸ்மால் டோசஸ் ஆஃப் அலர்ஜன்ஸை நம்ம வந்து கொடுத்து பார்த்தா அவருக்கு என்ன அலர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். The use of drugs like antihistamine, adrenaline and steroids quickly reduce the symptoms of allergy. ஸோ அலர்ஜி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஹிஸ்டமைனுக்கு பதிலாக ஆன்டிஹிஸ்டமைன், adrenaline and steroids வந்துட்டு கொடுப்பாங்க. Somehow modern day lifestyle has resulted in lowering of immunity and more sensitivity to allergens. More and more children in metro cities of India suffer from allergies and asthma due to sensitivity of the environment. This could be because of the protected environment provided early in life. ஸோ வந்துட்டு சில இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் சில்ட்ரனுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ தே வெரி மோர் சென்சிட்டிவ் அதனால வந்துட்டு இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸுக்கு ரொம்ப ஆளாகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா ஆட்டோ இம்யூனிட்டி.
Memory-based acquired immunity evolved in higher vertebrates based on the ability to differentiate foreign organisms from self cells. So self cells and non-self cells differentiate பண்ற ability வந்து higher vertebrates இருக்கு. இதனால வந்துட்டு வரதுதான் வந்துட்டு autoimmune diseases. இது என்ன பண்ணும் அப்படின்னா we will still do not understand the basis of this. Two corollaries of this ability have to be understood. One, higher vertebrates can distinguish foreign molecules as well as foreign organisms. Most of the experimental immunology deals with this aspect. Second, sometimes due to genetic and other unknown reasons, the body attacks self cells. This results in damage to the body and is called autoimmune disease. Sometimes இதுதான் வந்துட்டு autoimmune diseaseக்கு வந்துட்டு definition. Rheumatoid examples பார்த்தோம் அப்படின்னா rheumatoid arthritis which affects many people in our society is an autoimmune disease. இப்போ நம்ம பாடி வந்துட்டு it has ability to differentiate self cells and non self cells. சில organism other pathogens organs நம்ம பாடி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பாடி வந்துட்டு ஸ்டடி பண்ணிக்கும். That நம்ம பாடி வந்து சில டைம் இது வந்து நம்ம செல் அப்படின்னு தெரியாம it attacks its own cells. அதுதான் வந்துட்டு autoimmune disease, autoimmune immunity. Immune system in the body. Human immune system consists of lymphoid organs, tissues, cells, and soluble molecules like antibodies. As you have read, immune system is the unique in the sense that it recognizes foreign antigens, responds to these, and remembers them. So, immune system என்ன பண்ணும் foreign antigens வந்தது அப்படின்னா அதை recognize பண்ணும் first, அப்புறம் அதுக்கு respond பண்ணும், அப்புறம் ஞாபகம் வச்சுக்கும். The immune system also plays an important role in allergic reactions. Immune system வந்து வேற என்ன allergic reactions, autoimmune disease, organ transplantation இது எல்லாத்துக்குமே வந்துட்டு immune system வந்துட்டு ஒரு important role play பண்ணுது. இப்போ வந்து lymphoid organs. These are the organs where origin and or maturation and proliferation of lymphocytes occur. ஸோ வந்துட்டு இங்கே லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் தான் இங்கே ஆரிஜின் இங்கெல்லாம் இந்த லிம்போசைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே தான் ஆரிஜின் ஆகும் மெச்சூர் ஆகும் எல்லாமே வந்துட்டு லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் தான் வந்துட்டு நடக்கும். இந்த பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் எல்லாம் எது போன் மேரோ அண்ட் தைமஸ் அது பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். where immature lymphocytes differentiate into antigen sensitive lymphocytes. ஃபர்ஸ்ட் வந்து உருவாகும் போது இம்மெச்சூராக இருக்கும், அப்புறம் அது வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகி it becomes a fully matured lymphocyte. After maturation, the lymphocyte migrates to secondary lymphoid organs. So mature ஆனதுக்கு அப்புறம் it goes to secondary lymphoid organs. Secondary lymphoid organs எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா spleen, lymph nodes, tonsils, Peyer's patches of small intestine and appendix இங்கெல்லாம் வந்துட்டு போயிடும். Small secondary lymphoid organs provide the site for interaction of lymphocytes with the antigen which then proliferate to become effector cells. அப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்கேதான் வந்துட்டு ஆன்டிஜனோட இன்ட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். இதுதான் வந்துட்டு வெளியே இருந்த போகிற ஃபாரின் பாடிஸ்லாம் இங்கே தான் வந்துட்டு அட்டாக் பண்ணும். அப்புறம் வந்துட்டு இதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா லேட்டரா இட் பிகம்ஸ் எஃபெக்டர் செல்ஸாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். த லொக்கேஷன் ஆஃப் வேரியஸ் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் இன் ஹியூமன் பாடி இங்கே வந்துட்டு எங்கெல்லாம் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ்ல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. The bone marrow is the main lymphoid organ where all the cells, blood cells including lymphocytes are produced. Lymphocytes வந்து மேஜரா ப்ரொடியூஸ் ஆகிறது எங்க அப்படின்னா போன் மேரோல தான். போன் மேரோல தான் ஆர்பிசி எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுறது. அப்புறம் தைமஸ் பத்தி இங்க நான் விரிவா சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ லோப்டு ஆர்கன் லொக்கேட்டட் நியர் த ஹார்ட் அண்ட் beneath the breastbone. ஸோ வந்துட்டு ஹார்ட் பக்கத்துல இருக்கு. தைமஸ் வந்துட்டு பிறக்கும் போது வந்துட்டு பெருசா இருக்கும் and it reduces its size and it becomes very small at the time of attaining puberty. Both bone marrow and thymus provide microenvironments for the development and maturation of lymphocytes. ஸோ வந்துட்டு டெவலப் ஆகிறதும் மெச்சூர் ஆகிறதும் வந்துட்டு எங்க நடக்கும் அப்படின்னா T lymphocytes வந்து bone marrow thymusல தான் நடக்கும். அப்புறம் spleen பத்தி இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. It's a large bean shaped organ, contains lymphocytes and phagocytes. It acts as a filter of the blood by trapping blood-borne microorganisms. இது வந்து function of spleen வந்துட்டு கேட்பாங்க. It filter of blood by trapping blood-borne microorganisms. Spleen is also a large reservoir of erythrocytes. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு spleen பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். தைமஸ் பத்தி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸ்மால் இட் இஸ் எங்க லொகேஷன் இருக்கு, அப்புறம் இட் ரெடியூஸ் இட்ஸ் டைப் இட்ஸ் சைஸ் பை த டைம் பியூபர்ட்டி இஸ் அட்டைன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம்.
The lymph nodes are small solid structures located at different points along the lymphatic system. Lymph nodes serve to trap the microorganisms or other antigens. Lymph node வந்து trap microorganisms and other organisms which happen to get into the lymph and tissue fluids. So நம்ம பாடிக்குள்ள வரது வந்து trap பண்ணிடும். Antigens trapped in the lymph nodes are responsible for the activation of lymphocytes present there and cause the immune response. So இங்க trap ஆனது தான் வந்துட்டு நம்மளுக்கு immune responseக்கு வந்துட்டு activate பண்ணும். There is a lymphoid tissue also located with the inner lining of major tracts. So inner lining of major tractsல வந்துட்டு சில lymphoid tissues இருக்கு. அதுதான் நம்ம வந்துட்டு malt அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா mucosa associated lymphoid tissue. So it is all in the respiratory tract, digestive and urogenital tracts இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு epithelial mucus மெம்பரேன் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து அதனால mucosa associated lymphoid tissue இருக்கும். It constitutes about 50% of the lymphoid tissue in the human body. AIDS. So AIDS full form in acquired immunodeficiency syndrome. This means deficiency of immune system acquired during the lifetime of an individual, indicating that it is not a congenital disease. So வந்துட்டு இது வந்துட்டு ஒரு immune disease அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு disease இல்லை, it is a syndrome அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். Syndrome அப்படிங்கிறது it's a group of symptoms. AIDS was first reported in, இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், it was first reported in 1981 and in the last 25 years or so it has spread all over the world, killing more than 25 million persons. So 25 million people வந்துட்டு கொண்டிருக்கு. AIDS is also caused by human immunodeficiency virus. So HIV full form in a human immunodeficiency virus, a member of a group of viruses called retrovirus. It belongs to the family retrovirus which have an envelope enclosing RNA genome. So இதுக்கு வந்து RNA தான் genome. Transmission of HIV infection generally occurs by sexual contact with the infected person. So transmissions எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா sexual contact with the infected person, by transfusion of contaminated blood and blood products, sharing infected needles in the case of intravenous drug abuses, from infected mother to her child through placenta. இந்த மாதிரி மீன்ஸ்ல நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ பீப்புள் ஹூ ஆர் அட் ஹை risk of getting this infection includes individuals who have multiple sexual partners, drug addicts. So இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வரவாய், who takes the drug intravenously, individuals who require repeated blood transfusions and children born to HIV infected mother. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு HIV வரக்கு வந்துட்டு எய்ட்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. Do you know when people need repeated blood transfusion? Find out and make a list of such conditions. எந்த மாதிரி டிசீசஸ்க்கெல்லாம் நம்ம வந்து blood transfusion பண்ணுவோம் அப்படின்னா blood cancers அந்த மாதிரி diseases, அதுக்கப்புறம் வந்துட்டு dialysis பண்ணா நம்ம வந்து அடிக்கடி blood transfusion பண்ணுவோம். ஸோ lot of இது வந்துட்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்துட்டு blood transfusion வந்து பண்ணுவோம். It is important to know that HIV or AIDS is not spread by near touch or physical contact. ஸோ வந்துட்டு நம்ம வந்து தொடுறதுனாலையும் physical contactனாலையும் நம்மளுக்கு வந்துட்டு HIV AIDS வந்துட்டு பரவாது. இது வந்து only through body fluids. ஸோ blood transfusion இந்த மாதிரி இதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக பரவும். It is hence imperative for the physical and psychological welfare that the AIDS or infected persons are not isolated from the ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. ஏன் இது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தொடுறதுனாலையும் அந்த மாதிரி பரவுறது இல்லை அப்படிங்கிறது அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஃபேமிலியிலேருந்தோ சமூகத்துலேருந்தோ தள்ளி வைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக. There is always a time lag between infection and the appearance of AIDS symptoms. ஸோ எல்லா டிசீசஸ்க்குமே வந்துட்டு ஒரு பாடிக்குள்ள ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியா சம்திங் ஏதோ ஒரு பேத்தஜன் வந்தாலும் இட் டேக்ஸ் சம் பீரியட், இன்குபேஷன் பீரியட். ஸோ எய்ட்ஸுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஃபியூ மந்த்ஸ் டு மெனி இயர்ஸ், 5 to 10 years அது வந்து நம்ம பாடிக்குள்ளே வருது அப்படின்னா இட் டேக்ஸ் வந்துட்டு இன்குபேஷன் பீரியட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 5 to 10 years ஆகும். சில பேருக்கு சில மந்த்ஸ்லேயே வந்துட்டு சிம்டம்ஸ் வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஹெச்ஐவியோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு சோப் வாட்டரில் போனாலே அது வந்துட்டு ஒரு சாகக்கூடிய தன்மை தாங்க. வெரி லெஸ் பவர் தான், பட் இட் ஹாஸ் ஸ்ப்ரெட் அண்ட் கில் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ரெட்ரோவைரஸ்.
தட் இஸ் ஒரு ஹெச்ஐவி வைரஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வைரல் புரோட்டீன் கோட் இருக்கு. அப்புறம் வந்துட்டு வைரல் ஆர்என்ஏ வந்துட்டு உள்ள இருக்கு. ஸோ இட் என்டர்ஸ் இன்டு தி அனிமல் செல். இதுதான் வந்துட்டு அனிமல் செல். அனிமல் செல்குள்ள ஒன்லி இந்த வைரல் ஆர்என்ஏ வந்துட்டு அந்த செல்குள்ள போகுது. பிளாஸ்மா மெம்பரேன்கான செல்குள்ள போகுது. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமா வைரல் டிஎன்ஏ வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டிஎன்ஏ இட் இன்கார்பரேட்ஸ் இன்டு தி ஹோஸ்ட் செல். தட் இஸ் நம்ம அனிமல் செல்குள்ள போய் டிஎன்ஏ ஜீனோம்குள்ள போயிடுது. ஜீனோம்குள்ள போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு புது வைரல் ஆர்என்ஏ வந்துட்டு உருவாகுது. ஸோ அந்த ஆர்என்ஏ மூலமா நியூ வைரஸஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. இந்த புது வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மித்த செல்ஸ் எல்லாம் போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ் அப்போ என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நோட்ல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் அப்போ இந்த இன்ஃபெக்டட் செல்ஸ் வந்துட்டு கேன் சர்வைவ் அப்படின்னு சொல்றாங்க. After getting into the body of the person, the virus enters into macrophages where RNA genome of the virus replicates to form viral DNA. நம்ம வந்து இப்போ தானே பார்த்தோம் பாடிக்குள்ள போகுது. அப்புறம் வந்துட்டு macrophagesக்குள்ள போகுது. where RNA gene of the virus replicates to form viral DNA with the help of enzyme reverse transcriptase. ஸோ வந்துட்டு ஒரு பர்சனுக்குள்ள போகுது. மேக்ரோஃபேஜஸ் ஆர்என்ஏ ஜீனோம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ரெப்ளிகேட்ஸ் டு ஃபார்ம் வைரல் டிஎன்ஏ. ஆர்என்ஏவா இருக்கிறது வந்து டிஎன்ஏவா மாறுது. எதனால என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். திஸ் வைரல் டிஎன்ஏ கெட்ஸ் இன்கார்பரேட்டட் இன் த ஹோஸ்ட் செல் டிஎன்ஏ. ஹோஸ்ட் செல் டிஎன்ஏக்குள்ள போகுது அண்ட் டைரக்ட்ஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் டு ப்ரொடியூஸ் வைரஸ் பார்ட்டிகல்ஸ். The macrophages continue to produce virus and in this way act like a HIV factory. ஸோ அந்த macrophages வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு வைரஸ் HIV வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரியாக வந்து மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. Simultaneously HIV enters into helper T lymphocytes. Helper T lymphocytesக்குள்ள enter ஆகுது. Replicates and produce progeny virus. The progeny virus released in the blood attack other helper T cells. ஸோ helper T cells போய் அட்டாக் பண்ணுது. அப்புறம் அதுலேருந்து நிறைய வைரஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்த வைரஸும் வந்து திருப்பி ஹெல்பர் டி செல்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுது. This is repeated leading to progressive decrease in the number of helper T lymphocytes in the body. ஸோ வந்துட்டு இது கண்டினியூஸாக நடக்கும்போது நம்மளுக்கு T cells வந்துட்டு கம்மியாயிடும். During this period, the person suffers from bouts of fever, diarrhea and weight loss. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து ஃபீவர், டயரியா, weight loss, that is 10% of the body weight வந்துட்டு சடனாக டிக்ரீஸ் ஆகும். Due to the decrease in the number of helper T lymphocytes, the person starts suffering from infections that could have been otherwise overcome, such as those due to bacteria, especially mycobacterium, virus, fungi, even parasite like toxoplasma. ஸோ வந்துட்டு சிம்பிளாக நம்ம பாடி வந்து டெய்லி எதிர்கொள்கிற பாக்டீரியா வைரஸஸும் கூட எதிர்கொள்கிற சக்தியை வந்து இழந்துரும். ஏன்னா இது வந்து மெயினாக வந்துட்டு ஹெல்பர் டி செல்ஸை மட்டும் அட்டாக் பண்ணுறதுனால. The patient becomes so immunodeficient that he or she is unable to protect himself or herself against these infections. இப்போ வந்துட்டு இதனால நம்ம வந்து இம்யூனோ டெஃபிஷியன்ட் ஆயிடுவோம். நம்ம வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளால பாதுகாத்துக்க முடியாது. அதனால தான் டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் நம்மளுக்கு எய்ட்ஸ்னால வருது. A widely used diagnostic test வந்து என்னது enzyme linked immunosorbent ELISA test. Treatment of AIDS with antiretroviral drugs is only partially effective. This can only prolong the life of the patient but cannot prevent death, which is inevitable. So வந்துட்டு it is a very deadly disease தான். only நம்ம வந்துட்டு டெத்தை வந்து தள்ளி தான் போடுமே தவிர நம்மளால ரொம்ப நாள் உயிர் காப்பாற்றி வைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜஸ்ட் நம்ம லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ். ஸோ எய்ட்ஸுக்கு வந்துட்டு க்யூரே கிடையாது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? இட் இஸ் டு ப்ரிவென்ட். ஸோ வந்துட்டு மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ், அப்புறம் வந்துட்டு யூஸிங் நீடில்ஸ், அது வந்துட்டு ஃப்ரெஷ் நீடிலா அப்படின்னு பார்க்காம யூஸ் பண்ணுறது, அப்புறம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்போ அது கரெக்டாக ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லது. விச் இஸ் வே ஆஃப் ப்ரிவென்ஷன். அப்புறம் வந்துட்டு WHO, அப்புறம் வந்து நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் நிறைய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், தட் இஸ் NGOs வந்துட்டு பீப்புளை வந்துட்டு எஜுகேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க.
ஸோ வந்துட்டு வேற என்னலாம் பண்றாங்க அப்படின்னா, வேற என்ன அவேர்னஸ் பண்றாங்க அப்படின்னா, மேக்கிங் பிளட் சேஃப் ஃப்ரம் ஹெச்ஐவி. பிளட் பேங்க்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஹெச்ஐவி இல்லாம இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. என்ஷூர் த யூஸ் ஆஃப் ஒன்லி டிஸ்போசபிள் நீடில்ஸ் அண்ட் சிரிஞ்சஸ் இன் தி பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ். ஸோ டிஸ்போசபிள் நீடில்ஸ் தான் யூஸ் பண்றாங்களா? ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காண்டம்ஸ், கண்ட்ரோலிங் ட்ரக் அபியூஸ், advocating safe sex, and promoting regular checkups for HIV in suspectable population are some of the ஸ்டெப்ஸ் டேக்கன் அப். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸாக வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபெக்ஷன் வித் ஹெச்ஐவி ஒரு எய்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து அது வந்து ஒரு மறைச்சு வைக்கிற விஷயம், பயந்து போகிற விஷயம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்காம அவங்க மேலே கொஞ்சம் வந்து கருணை காட்டணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க. இதை வந்து நம்ம தான் ஒரு சமூகமாக இருந்து இதை எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேன்சர். ஸோ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், கேன்சர் அப்படிங்கிறது நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் it is one of the fatal disease, deadly disease. Cancer is one of the most dreaded disease of human beings and the major cause of death all over the globe. This is one of the major cause of death, cancer. More than million Indians suffer from cancer and large number of them die from it annually. The mechanism that underlie development of cancer are oncogenic transformation cells. Its treatment and control have been in some of the most intense areas of research in biology and medicine. So இதை நம்ம கேன்சரை பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். In our body, cell growth and differentiation is highly controlled and regulated. Cell growth and differentiation வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல். அது வந்துட்டு ஒரு அப்நார்மலாக போகும்போது தான் நம்மளுக்கு வந்து டியூமர்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து பார்க்கலாம். இன் கேன்சர் செல்ஸ் தேர் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் தீஸ் ரெகுலேட்டரி மெக்கானிசம். இந்த ரெகுலேஷன் வந்து பிரேக் ஆகுது. நார்மல் செல்ஸ் ஷோ ப்ராப்பர்ட்டி கால்ட் contact inhibition, by virtue of which contact with other cell inhibits its their uncontrollable growth. ஸோ வந்து ஒரு செல் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படிங்கிற வந்து மெக்கானிசம் வந்து நம்ம செல்ஸில் இருக்குது. அது வந்து இன்னொரு செல்லை டச் பண்ணும்போது அதோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிடும். பட் கேன்சர் செல்லுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு போயிடுது. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் கேன்சரஸ் செல்ஸ் ஜஸ்ட் கண்டினியூ டு டிவைட், கிவிங் ரைஸ் டு மாசஸ் ஆஃப் செல்ஸ் கால்ட் டியூமர்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு கட்டி டியூமர்ஸாக ஃபார்ம் ஆகுது. டியூமர்ஸ் வந்துட்டு என்ன, 2 types, benign and malignant. Benign tumors normally remain confined to their original location and do not spread to other parts of the body, cause little damage. ஸோ இந்த டியூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, அதே லொக்கேஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு ஆர்கன் இருந்தது அப்படின்னா அந்த ஆர்கனை எடுத்துட்டா நம்ம வந்து இந்த கேன்சர் வந்து சரியாக போயிடும். But malignant tumors வந்துட்டு on the other hand are a mass of proliferating cells are called neoplastic or tumor cells. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வேகமாக ரேப்பிடாக க்ரோ ஆகும். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா பக்கத்தும் ஸ்ப்ரெட் ஆயிடும். These cells grow very rapidly, invading and damaging the surrounding normal tissues. As these cells actively divide and grow, they also starve the normal cells by competing for vital nutrients. ஸோ இந்த செல்ஸ் வந்து அப்நார்மலாக க்ரோ ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற நார்மல் செல்ஸுக்கு வந்துட்டு வைட்டமின் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு வரும். Cells loft from such tumors reach distant sites through blood. ஸோ பிளட் மூலமாக இந்த டியூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் பரவும். அண்ட் wherever they get lodged in the body, they start a new tumor. அது போகிறது மட்டும் இல்லாமல் புது பார்ட்டுக்கு அங்கே போயிட்டு அந்த ஒரு செல் வந்துட்டு இன்னொரு பெரிய டியூமராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்துட்டு மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு மோஸ்ட் ஃபியர்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேலிக்னன்ட் டியூமர்ஸ். ஸோ வந்துட்டு பெனிக்னன்ட் டியூமர் அண்ட் மேலிக்னன்ட் டியூமர். பெனிக்னன்ட் என்ன, அது ஒரே லொக்கேஷனில் இருக்கும் அந்த டியூமர், அதுக்காக ஒரு பார்ட்டில் இருக்குது அப்படியே அந்த டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும், இல்லை அந்த பர்டிகுலர் பார்ட் ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு சரியாக போயிடும். பட் மேலிக்னன்ட் டைப் வந்து அப்படி கிடையாது. இட் ஸ்ப்ரெட்ஸ் டு ஆல் ஆஃப் த பாடி. எங்கே போதோ அங்கே வந்து ஒரு புது டியூமராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். காசஸ் ஆஃப் கேன்சர். எதனாலலாம் நம்மளுக்கு வந்து கேன்சர் வருது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நார்மல் செல்ஸ் இன்டு கேன்சரஸ் ஆர் cancerous neoplastic cells may be induced by physical, chemical, or biological agents. So, which causes cancer? The agents cause cancer are called carcinogens. Ionizing radiations like X-rays and gamma rays and non-ionizing radiations like UV cause DNA damage leading to neoplastic transformation. So, radiations in the X-rays, gamma rays இது வந்து non-ionizing radiation. Ionizing radiation வந்து என்னது? non-ionizing radiations வந்து UV. இதனாலலாம் நம்மளுக்கு வந்துட்டு DNA damage லீட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேன்சர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. த கெமிக்கல் கேர்சினோஜென்ஸ் வந்து present in tobacco smoke. It has been identified as a major
காஸ் ஆஃப் லங் கேன்சர். லங் கேன்சர் காரணம் மோஸ்டா இந்த டொபாக்கோ ஸ்மோக் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கேன்சர் காசிங் வைரஸஸ் ஆர் கால்ட் ஆங்கோஜெனிக் வைரஸ். ஸோ வைரஸ்னாலையுமே வந்துட்டு கேன்சர் வரலாம். அந்த கேன்சர் காசிங் வைரஸ் வந்துட்டு ஆங்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஸ்டடி ஆஃப் கேன்சர் வந்துட்டு ஆங்காலஜி. have genes called viral oncogenes. So அதுக்கு வந்து viral oncogenes இருக்கும். Furthermore, several genes called cellular oncogenes or proto-oncogenes have been identified in normal cells, which when activated under certain conditions would lead to oncogenic transformation of the cells. So இந்த செல்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு proto-oncogenes இல்ல cellular oncogenes இருக்கும். அப்புறம் நார்மல் செல்ஸுக்குள்ள போகும்போது அது வந்துட்டு டியூமரா வந்து கேன்சரா வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுது. கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் டயக்னோசிஸ் எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏர்லி ஸ்டேஜ்ல வந்துட்டு early detection of cancer is essential as it allows the diseases to be treated successfully in many cases. நம்ம early-ஆ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கேன்சரை ட்ரீட் பண்ணி நம்ம வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். Cancer detection is based on biopsy and histopathological studies of the tissue and blood and bone marrow test for increased cell counts in the case of leukemias. ஸோ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து பயாப்சி, அடுத்தது வந்துட்டு ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ் டிஷ்யூ அண்ட் பிளட், அப்புறம் வந்து போன் மேரோ டெஸ்ட் ஃபார் இன்க்ரீஸ் செல் கவுண்ட் ஆஃப் தி லுக்கீமியா. நம்மளுக்கு வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமாக இருந்தாலும் வந்துட்டு கேன்சர் வரக்கு வாய்ப்பு. பயாப்சியில் என்ன பண்ணுறோம், பீஸ் ஆஃப் சஸ்பெக்டட் டிஷ்யூஸ் கட் இன்டு thin sections is stained, examined under the microscope. Histopathological studies by a pathologist. நம்ம அந்த பயாப்சில எங்க ஏதாவது ஒரு பார்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணோம்னா அதுல இருந்து ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்துட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் சில டெக்னிக்ஸ் என்ன, ரேடியோகிராஃபி, யூஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன், தட் இஸ் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு டிடெக்ட் கேன்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி யூசஸ் எக்ஸ்ரேஸ் டு ஜெனரேட் a three-dimensional image of the internals of the object. MRI uses strong magnetic fields and non-ionizing radiations to accurately detect pathological and physiological changes in the living tissue. So இப்படிதான் வந்துட்டு கேன்சர் வந்து டிடெக்ட் பண்ண. ஒன்று வந்து பயாப்சி, அப்புறம் வந்துட்டு ஹிஸ்டோபாத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ், நம்ம செல்ஸ் வந்து எதெல்லாம் போன் மேரோ அதெல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸும் இட் காசஸ் லுக்கீமியா, கேன்சர். Antibodies against cancer-specific antigens also used for detection of certain cancers. ஸோ வந்துட்டு ஏதாவது ஆன்டிபாடிஸ் இருக்கா, பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது கேன்சருக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் வந்து உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கலாம். டெக்னிக்ஸ் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி கேன் பி அப்ளைட் டு டிடெக்ட் ஜீன்ஸ் இன் இண்டிவிஜுவல்ஸ் வித் இன்ஹெரிட்டபிள் சஸ்பெக்டபிலிட்டி ஆஃப் சர்டன் கேன்சர்ஸ். சில கேன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஜெனட்டிக்காக இருக்கலாம், அதனால வந்துட்டு மாலிகுலர் பயாலஜி மூலமா ஜீனை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சச் ஜீன்ஸ் விச் predispose an individual to certain cancer may be very helpful in prevention of cancers. Such individuals may be advised to avoid exposure to particular carcinogen which they are susceptible. Tobacco smoke in the case of lung cancer. இந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சோம், இந்த மாதிரி நமக்கு வரைக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கார்சினோஜன்ஸ்ல இருந்து நம்ம வந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ஸோ நம்ம வந்து ஓகே கேன்சர் வந்துச்சு, என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரி, தட் இஸ் அந்த ரிமூவல் ஆஃப் த பார்ட் ஆர் டியூமர், அப்புறம் ரேடியேஷன் தெரப்பி, இம்யூனோதெரப்பி. ரேடியேஷன் தெரப்பியில் இன் ரேடியோதெரப்பி டியூமர் செல்ஸ் ஆர் irradiated lethally, taking proper care of the normal tissues surrounding the tumor mass. டியூமர் மாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் கவனமாக பார்த்து அந்த டியூமர் மட்டும் பர்டிகுலராக வந்து ரேடியேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. several chemotherapeutic drugs are used to kill cancerous cells. Chemotherapeutic drugs வந்து கொடுக்குறாங்க. Some of these are specific for particular tumors. Majority of drugs have side effects like hair loss, anemia, etc. ஸோ வந்துட்டு நிறைய ட்ரக்ஸுக்கு வந்து கேன்சர் ட்ரக்ஸ்க்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. Most cancers are treated by combination of surgery, radiotherapy and chemotherapy. இந்த காம்பினேஷன் தான் மோஸ்டா ட்ரீட் பண்ணலாம். Tumor cells have been shown to avoid detection and destruction by immune system. Therefore, the patients are given substances called biological response modifiers such as alpha interferon, which activates their immune system and helps in destroying the tumor. அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஆல்ஃபா இன்டர்ஃபெரான் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் வந்துட்டு டியூமரை வந்துட்டு அழிக்க உதவும். ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ்.
Survey and statistics shows that use of drugs and alcohol has been on the rise, especially among the youth. This is really a cause of concern as it could result in many harmful effects. Proper education and guidance would enable youth to safeguard themselves against these dangerous behavior patterns and follow healthy lifestyles. ஸோ வந்துட்டு இப்போ யூத் பாப்புலேஷன் வந்து நிறைய வந்து ஆல்கோஹால் அண்ட் ட்ரக் கன்சப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரக்ஸ் விச் ஆர் காமன்லி அப்யூஸ்ட் ஆர் ஸோ ட்ரக்ஸ் வந்து ஓபியாய்ட்ஸ், cannabinoids, கோகோ alkaloids எல்லாமே வந்துட்டு காமனா யூஸ் பண்ற ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Majority of these are obtained from flowering plants. Some are obtained from fungi. Opioids are the drugs which binds to specific opioid receptors present in our central nervous system and gastrointestinal tract. Heroin வந்துட்டு commonly called smack. Heroin வந்துட்டு smack அப்படின்னு சொல்றோம். It is chemically diacetyl morphine, which is white, odorless, bitter crystalline compound. This is obtained by acetylation of morphine. Acetylation of morphine இருந்தா நம்மளுக்கு வந்துட்டு diacetyl morphine கிடைக்குது. It is heroin. This is obtained by acetylation of morphine. Okay. Which is extracted from the latex of poppy plant Papaver somniferum. So poppy plant ஓட latexல இருந்தா நம்மளுக்கு heroin கிடைக்குது. Papaver somniferum generally taken by snorting and injection. So snorting and injection மூலமா இதை எடுத்துக்கிறாங்க. Heroin is a depressant and slows down body functions. So இது வந்துட்டு body functions slow பண்ணிடும். ஸோ இதுதான் வந்துட்டு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மார்ஃபைன் அண்ட் ஓபியம் பிளான்ட். ஸோ இந்த மார்ஃபைன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், நீட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது cannabinoids. Cannabinoids வந்துட்டு இட்ஸ் a group of chemicals which interact with cannabinoid receptors present principally in the brain. ஸோ வந்து brain receptors கூட it interact பண்ணும். Naturally, cannabinoids are obtained from the inflorescence of the plant Cannabinus sativa. Cannabinus sativa inflorescences இருந்து நம்மளுக்கு கிடைக்குது cannabinoids. The flower tops, leaves and the resins of the cannabis plants are used in various combinations to produce marijuana, hashish, charas and ganja. Generally taken by inhalation and oral ingestion. So inhale பண்ணிக்கிறாங்க இல்ல oral ingestion. These are known for their effects on cardiovascular system of the body. So it affects the heart. ஸோ வந்துட்டு இது வந்து cannabinoid structure. ஸோ இதையும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 3 இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு எக்ஸாமினேஷன்ஸ் நீட் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் வந்துட்டு நீட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இப்பயே நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து என்சிஆர்டி பிக்சர்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. Cocoa alkaloid or cocaine is obtained from cocoa plant Erythroxylum coca, so native to South America. It interferes with the transport of neurotransmitter dopamine. So the neurotransmitter dopamine kuda it affects பண்ணுது. Cocaine, commonly called coke or crack, is usually starting method தான் இதை கன்சியூம் பண்றாங்க. It has a potent stimulating action on central nervous system. It action on central nervous system, producing a sense of euphoria and increased energy. So first வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பினஸ் அண்ட் எனர்ஜி ஃபீலிங்காக இருக்கும். பட் இட் அஃபெக்ட்ஸ் நியூரோட்ரான்ஸ்மிட்டர். ஸோ ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு லெஸ் ஆகும். எக்ஸசிவ் டோசேஜ் ஆஃப் cocaine causes hallucinations வரும். அதர் வெல் நோன் பிளான்ட் வித் hallucinogenic properties are Atropa belladonna. Other plants are Atropa belladonna and Datura. These days cannabinoids are also being used by some sports persons. ஸோ cannabinoids வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Drugs like barbiturates, amphetamines, benzodiazepines இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் ஹாஸ் மெடிக்கல் பர்பஸஸ். ஏன்னா மென்டல் இல்னஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு தராங்க. லைக் டிப்ரெஷன், இன்சோம்னியா ட்ரீட் பண்ணுறதுக்கு தராங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சில டைம் வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க, ராங்கான பர்பஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மார்ஃபைன் பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு அஸ் எஃபெக்டிவ் செடேட்டிவ் அண்ட் பெயின்கில்லர். சர்ஜரி பண்ணவங்களுக்கும் வந்துட்டு மார்ஃபைன் வந்துட்டு தருவாங்க. செவரல் பிளான்ஸ், ஃப்ரூட், சீட்ஸ் இதெல்லாம் வந்து ஹாலோசினிஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்து மெடிசின்ஸில், ரிலீஜியஸ் செலிமினேஸ் அண்ட் ரிச்சுவல்ஸுக்கு வந்துட்டு உலகம் முழுக்க பரவலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. When these are taken for the purpose other than medicinal use or in amount of frequency
that impairs one physiological or psychological functions, it constitutes drug abuse. ஸோ வந்துட்டு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய எடுக்கும்போது இட் impairs physical mental health. ஸோ வந்துட்டு இது வந்து நம்ம பாடிக்கு வந்துட்டு தீங்க அமையுது. ஸ்மோக்கிங் ஆல்சோ பேவ்ஸ் த வே டு hard drugs. Tobacco has been used by human beings for more than 400 years. So smoking வந்துட்டு ஒரு பேடான ஒரு பழக்கம் தான். It is smoked, chewed or used as a snuff. Tobacco contains a large number of chemical substances including nicotine and alkaloid. Nicotine வந்து it is an alkaloid. இது ஞாபகம் வச்சுக்கணும். Nicotine stimulates adrenal gland to release adrenaline. என்ன பண்ணுது? Stimulate adrenal gland to release adrenaline and noradrenaline into the blood circulation. Both of these which raise blood pressure and increase heart rate. So வந்துட்டு blood pressure வந்து அதிகமாகும், heart beat வந்து அதிகமாகும். Smoking is associated with increased incidence of cancers of lung, urinary bladder and throat, bronchitis, emphysema, coronary heart disease, gastric ulcer, etc. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்மோக் பண்ணும்போது நமக்கு எத்தனை டிசீஸ் வருது பாருங்க. லங் கேன்சர், யூரினரி பிளாடர் அண்ட் த்ரோட் கேன்சர், bronchitis இதெல்லாம் வந்து கேன்சர் வரும், எம்ஃபிசிமா, அப்புறம் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வரும், கேஸ்ட்ரிக் அல்சர் வரும். இதெல்லாம் வந்து ஸ்மோக்கிங்னால வர எஃபெக்ட்ஸ். Tobacco chewing is associated with increased risk of cancer of oral cavity. இதே tobacco chew பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு cancer of oral cavity வரும். Smoking increases carbon monoxide content in the blood. ஸோ கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும் நம்மளுக்கே தெரியும். ஹீமோக்ளோபின் வந்துட்டு பைண்டிங் கெப்பாசிட்டியை வந்துட்டு கம்மி பண்ணிடும் அண்ட் ரெடியூசஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீம்பவுண்ட் ஆக்சிஜன். ஹீம்பவுண்ட் ஆக்சிஜன் குறைச்சிரும். ஸோ இட்ஸ் வெரி வெரி டேஞ்சர் ஃபார் த ஹெல்த். திஸ் காசஸ் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இந்த பாடி. அப்புறம் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி நம்ம பாடியில் குறைஞ்சி. When one buys packets of cigarettes, one cannot miss the statutory warning that is present on the packing, which warns against smoking and says how it is injurious to health. இப்போ cigarette packets எல்லாமே smoking is injurious health. சினிமாஸ்ல முன்னாடி வந்துட்டு smoking is injurious to health அப்படின்லாம் போடுறாங்க. இருந்தாலும் நம்ம அது வந்து ஒரு காமெடியாக தான் எடுத்துக்கிறோம். Yet smoking is very prevalent in society, both among young and old. Knowing the dangers of smoking and chewing tobacco and its addictive nature, the youth and old need to avoid these habits. Any addict requires counseling and medical help to get rid of the habit. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு நமக்கு அவேர்னஸ் இருக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த அடிக்ஷன் ஆயிரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பழக்கங்களுக்கு நம்ம வந்துட்டு போயிடக்கூடாது. அப்படி இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து வீண்டு வரணும் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப் வந்து தேவை. நம்ம போயிட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து வித்ட்ராயல் சிண்ட்ரோம். நம்ம அதை பற்றி படிப்போம். Adolescence and drug or alcohol abuse. So drug abuse, alcohol abuse பத்தி பார்க்க போறோம். Adolescence means both a period and a process during which a child becomes mature in terms of his or attitudes and beliefs for effective participation in the society. ஒரு child வந்துட்டு adult இருக்கு, ஒரு நடுவுல இருக்கிற phase தான் வந்துட்டு adolescence period. The period between 12 and 18 years of age may be thought as adolescence period. In other words, adolescence is a bridge linking childhood and adulthood. Adolescence is accompanied by several biological and behavioral changes. So adolescence period we undergo a lot of hormonal changes. இந்த மாதிரி நிறைய பயாலஜிக்கல் சேஞ்ச் இருக்கும், பிஹேவியரில் சேஞ்ச் இருக்கும். ஸோ adolescence thus is a very vulnerable phase for mental and psychological development of the individual. Curiosity, need for adventure and excitement, and experimentation constitute common causes which motivate youngsters towards drug and alcohol use. ஸோ வந்துட்டு ஏன் என்ன தூண்டுது அப்படின்னா அட்வென்ச்சர், எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட்ஸை வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஆல்கஹால் யூஸுக்கு தூண்டுது. அ சைல்ட்ஸ் நேச்சுரல் கியூரியாசிட்டி மோட்டிவேட்ஸ் ஹிம் ஆர் ஹர் டு தி எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு நேச்சுரல் கியூரியாசிட்டி, அது எப்படி இருக்கும் ஒரு டேஸ்ட் என்ன, அப்புறம் எல்லா சினிமாவில் காட்டுறாங்க, வெளி உலகத்தில் பார்க்குறாங்க, அதனால ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி நம்ம அதை போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம மனசில் தோணும். This is complicated further by effects that might be perceived as benefits of alcohol or drug use. Thus, the first use of drugs or alcohol may be out of curiosity or experimentation, but the later the child starts using these to escape facing problems.
ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எப்படி டேஸ்ட் இருக்கு? என்ன மாரி இருக்கு? அப்படின்னு பார்க்கறது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அது வந்து நாளாக என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு அ எஸ்கேப் ஃபெசிலிட்டி அத யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்கிறதுக்கு நான் வந்து இது பண்றேன். அந்த மாரி பல ரீசன்ஸ்னால அது வந்து ஒரு அடிக்ஷனா வந்துட்டு பிற்காலத்துல வந்து மாறிடுது. Uh, of late, stress from pressures to excel in academics or examinations has played a significant role in pursuing the youngsters to try alcohol and drugs. So வந்துட்டு pressures of academics and examinations சொல்றாங்க. Parents வந்துட்டு படின்னு சொல்ற வீட்ல இந்த மாதிரி வந்து நடக்கலாம். The perception among youth that is cool or progressive is to smoke, use drugs or alcohol is also in a way a major cause for youth to start these habits. நம்ம வந்து கூலா இருக்கணும். வெரி இவங்க வந்து ரொம்ப கூலா இருக்கணும் அப்படின்னு கெத்து காட்டணும். அந்த மாரி சொல்றதுக்காகவே இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாரி ஹேபிட்ஸ்க்கெல்லாம் போறக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெலிவிஷன், மூவிஸ், நியூஸ் பேப்பர், இன்டர்நெட் ஆல்சோ ஹெல்ப் டு ப்ரமோட் திஸ் பெர்செப்ஷன். ஸோ இந்த பெர்செப்ஷனை ஹெல்ப் பண்றதுக்கு இந்த சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஸ்மோக் பண்ணிட்டு ஸ்டைலா வருவாங்க. இதெல்லாம் பார்த்து இட் கிரியேட்ஸ் சம் இம்பாக்ட்ஸ். அதர் ஃபேக்டர்ஸ் தட் ஹவ் பீன் seen to be associated with drug and alcohol abuse among adolescents are unstable or unsupportive family structures and peer pressure. ஸோ வந்து சுற்றி இருக்கிற peer pressures, family structures, சில ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்துட்டு இந்த குழந்தைங்க வந்துட்டு இந்த ஆல்கஹால் ட்ரக் அப்யூஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ். இப்போ வந்து குழந்தைங்க வந்து சப்போஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ்னால அடிக்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது? Because of the perceived benefits, drugs are frequently used repeatedly. The most important thing which one fails to realize is the inherent addictive nature of alcohol and drugs. Addiction is a psychological attachment to certain effects such as euphoria and a temporary feeling of well-being. So addiction வந்துட்டு it is a psychological attachment. என்ன அப்படின்னா யுஃபோரியா அண்ட் டெம்பரரி ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங் அசோசியேட்டட் வித் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கோஹால். அது வந்து எடுத்துக்கிட்டா அந்த ட்ரக்கோ ஆல்கோஹாலோ எடுத்துட்டா தான் நம்ம நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு பிரெயின்ல வந்து நம்ம சொல்லுவோம் அது நான் எடுத்துட்டா தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. தீஸ் ட்ரைவ் பீப்புள் டு டேக் தம் ஈவன் வென் தீஸ் ஆர் நாட் நீடட் ஆர் ஈவன் வென் தேர் யூஸ் பிகம்ஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ தன்னைத்தானே அழிச்சுக்கிற நிலைமை வந்தால் கூட அவங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி தோணும். வித் ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் த டாலரன்ஸ் லெவல் ஆஃப் த ரெசெப்டர் present in our body it increases. Consequently, the receptors respond only to higher doses of decrease or alcohol leading to greater intake and addiction. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சமாக இருப்போம். கொஞ்சமாக எடுக்கும்போது நம்ம ரிசப்டர்ஸ் வந்து உடனே வேலை செய்யும். நம்மளுக்கு வந்து அந்த போதை மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அதே வந்து நாள் போக போக ஸ்மால் டோசஸ்க்கு வந்து நம்ம பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஹையர் டோசஸ் வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிப்போம். However, it should be clearly borne in mind that the use of these drugs even once can be forerunner to addiction. ஒரு தடவை எடுத்தா கூட இந்த அடிக்ஷனுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். Thus, the addictive potential of drugs and alcohol pull the user into a vicious circle leading to their regular use from which he or she may not be able to get out of it. ஸோ இது வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணா கூட அந்த ஒரு வட்டத்துக்குள்ள தட் இஸ் அந்த ரெகுலர் யூஸ் அடிக்ஷன் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. In the absence of any guidance or counseling, the person gets addicted and becomes dependent on their use. ஸோ வந்து அந்த இது மேலே நம்ம ப்ரொலாங்டு யூஸ்னால நம்ம வந்து அடிக்ஷன் போயிடுவோம். அது மேலே அடிக்ஷனை விட அது மேலே டிபெண்ட் ஆயிடுவோம். அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். Dependence is the tendency of the body to manifest a characteristic and unpleasant withdrawal syndrome. ஸோ டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வித்ட்ராயல் நம்ம அதை விடணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு டோஸ் எடுக்காம விட்டாலும் நம்மளுக்கு வந்து வித்ட்ராயல் சிண்ட்ரோம் வரும். இஸ் ரெகுலர் டோஸ் ஆர் ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால் இஸ் அப்ரப்ட்லி டிஸ்கண்டினியூட். அதை வந்து நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வித்ட்ராயல் சிண்ட்ரோம் அது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆங்ஸைட்டி, ஷேக்னஸ், கை காலாம் நடுங்கும், நாசியா, ஸ்வெட்டிங் இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஏற்படும். விச் மே be relieved when use is resumed again. ஸோ அந்த கை கால் நடுக்கமெல்லாம் திருப்பி நம்ம வந்து அந்த ட்ரக்கோ அந்த ஆல்கஹாலோ எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு
சரியாகும். In some cases, withdrawal syndrome can be very severe and even life-threatening, and the person may need medical supervision. ஸோ வந்துட்டு சில கேசஸ்ல வந்துட்டு அவங்களால தாங்கவே முடியாது. குளிர் காய்ச்சல் வர மாரி இருக்கும். ஏகப்பட்ட என்னென்னவோ பண்ணும். அந்த மாரி நேரத்துல நமக்கு வந்து மெடிக்கல் சூப்பர்விஷன் வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாரி ட்ரக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, சில கேசஸ்ல வந்து நம்ம மெடிக்கல் சூப்பர்விஷன் எடுத்துக்கிறது நல்லது. Dependence leads the patient to ignore all social norms in order to get sufficient funds to satiate his or her needs. These result in many social adjustment problems. ஸோ டிபெண்டன்ஸ் ஆகும்போது ஒரு ட்ரக்குக்கு டிபெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு அது வாங்குறதுக்கு காசு வேணும். ஸோ நம்ம நிறைய சோஷியல் நார்ம்ஸ் வந்து மீறுவோம். நம்ம வந்துட்டு காசு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக திருடுவோம், அந்த மாதிரிலாம் செய்வோம். எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் ஆர் ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ இந்த என்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னா, the immediate adverse effect of drug and alcohol abuse are manifested in the form of reckless behavior, முறையற்ற பழக்கவழக்கம், vandalism and violence. ஸோ நம்ம வந்து violent கூட மாறிடும். Excessive doses of drugs may lead to coma and death due to respiratory failure, heart failure and cerebral hemorrhage. ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங்காக அதை சொன்னோம்ல, கொஞ்சம் நம்ம ரெசப்டார்ஸ் வந்துட்டு உடனே வேலை செய்யும், நம்மளுக்கு உடனே போதை கிடைச்சிடும். பட் நாள் பட நம்மளோட டோசஸ் வந்து எச்சாகிட்டே போகும். அப்போ வந்துட்டு என்ன கோமாக்கு போகலாம். இட் மேபி ஃபேட்டல், நம்ம இறந்து கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வந்து செயலிழந்து போயிடும். நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்ம ஹார்ட், நம்ம கிட்னி, நம்ம பிரெயின், இதெல்லாமே ஒன்னொன்னா செயலிழந்து போகும். A combination of drugs or their intake along with alcohol generally results in overdosing and even deaths. The most common warning signs of drug and alcohol abuse among youth include drop in academic performance. So இந்த drugs எடுக்கிறதுனால drop in academic performance, unexplained absence from the school or college, lack of interest in personal hygiene. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹியூமன் ஹெல்த்ல படிச்சது என்ன, வி ஷுட் பி வெரி பர்சனலி ஹைஜீன், பப்ளிக் ஹைஜீன் எல்லாமே இருக்கணும். ஸோ டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் அதர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இல்லாமல் போயிடும். அப்புறம் ஐசோலேஷன், டிப்ரெஷன், ஃபேட்டிக், அக்ரெசிவ் அண்ட் ரெபிலியஸ் பிஹேவியர். தனியா இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மயக்கமா இருக்கும். அப்புறம் ரெபுலியஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஹேவியர் பண்ணுவாங்க. டிட்ராய்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவ எல்லாத்துக்கிட்டேருந்து விலகி போவாங்க. அப்புறம் லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஹாபிஸ். முன்னாடியெல்லாம் வந்துட்டு கார்டனிங் பண்ணுவாங்க, இல்லை ஏதாச்சும் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று சமைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாபி இருக்கும்ல, அதை வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து ஸ்லீப் வேக் சைக்கிள் வந்துட்டு மாறும். சேஞ்ச் இன் ஸ்லீப்பிங் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ். அப்புறம் நிறையா சாப்பிடலாம், இல்லை சில பேர் சாப்பிடாம போகலாம். இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் வெயிட் அண்ட் அப்புறம் அப்படைட். அப்புறம் வந்து வெயிட் நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு கூடும், சில பேர்த்துக்கு குறையும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி. அப்புறம் அப்படைட், நம்மளுக்கு வந்துட்டு பசிக்காத மாதிரி ஃபீலிங் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். There may be some far-reaching implications of drug or alcohol abuse. If an abuser is unable to get money or buy drugs or alcohol, he or she may turn to stealing. ஸோ வந்துட்டு திருடுற நிலைமை கூட ஏற்படலாம். The adverse effects are just not restricted to the person who is using drugs or alcohol. At times, a drug or alcohol addict becomes the cause of mental and financial distress to his or her entire family and the friends. ஸோ ஒருத்தவங்க ட்ரக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க மட்டுமா அதில் எஃபெக்ட் ஆகுது கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸை விட அவங்க பேரண்ட்ஸ், ஃபேமிலியில் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு வெரி வெரி எஃபெக்டட். ஃபினான்ஷியலி, மென்டலி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுத்தும். Those who take drugs intravenously, டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன் த வெயின் யூசிங் அ நீடில் அண்ட் சிரிஞ்ச். இன்ட்ராவைனில் வந்துட்டு யார் வந்துட்டு ட்ரக் எடுத்துக்கிறாங்களோ ஆர் மச் லைக்லி டு அக்வயர் சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ். நம்ம வந்து எய்ட்ஸ்லேயே பார்த்தோம், நம்ம வந்து நீடில் ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இட் கேன் காஸ் எய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதனால இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் லைக் எய்ட்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி இதெல்லாமே வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. The virus which are responsible for these diseases are transferred from one person to another by sharing infected needles and syringes. Both AIDS and hepatitis B infections are chronic infections and ultimately fatal. இது ரெண்டுமே வந்து chronic and fatal. Both can be transmitted through sexual contact or infected blood. இது ரெண்டுமே வந்துட்டு blood மூலமாவும்
செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா பரவக்கூடிய நோய்கள். The use of alcohol during adolescence may also have long-term effects. Long-term effectsம் இருக்கலாம். It could lead to heavy drinking in adulthood. பெருசானதுக்கப்புறம் நல்லா குடிக்கலாம். Chronic use of drugs and alcohol damages nervous system. Nervous system வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து திங்கிங் ப்ராசஸ் வந்துட்டு கம்மியாயிடும். ஐக்யூ வந்துட்டு கம்மியாயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு வந்து ஞாபக மறதி ஏற்படலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படும். அப்புறம் லிவர் சிரோசிஸ், லிவர் வந்து கெட்டு போயிடும். The use of drugs and alcohol during pregnancy is also known to adversely affect the fetus. So pregnant இருக்கும்போது ஆல்கஹாலோ ட்ரக்ஸோ ஸ்மோக்கிங்கோ இது எல்லாமே வந்துட்டு குழந்தையை வந்துட்டு பாதிக்கும், ஃபீட்டஸை வந்து பாதிக்கும். Another misuse of drugs is what certain sportsmen do to enhance their performance. So sportsmen எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட் பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. They use narcotic analgesics, anabolic steroids, diuretics, and certain hormones in sports to increase muscle strength and bulk and to promote aggressiveness and as a result increase athletic performance. So அவங்க performance increase பண்றதுக்காக they take some drugs. The side effect, the use of anabolic steroids in females include, so anabolic steroids வந்து females எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா masculinization, features like male மாதிரி அவங்களோட features எல்லாம் மாறிடும். Increased aggressiveness, mood swings, depression, abnormal menstrual cycle, excessive hair growth on face and body, enlargement of clitoris, deepening of voice. ஸோ இதெல்லாமே வந்துட்டு anabolic steroids எடுக்கிறனால ஃபீமேல்ஸுக்கு வர சைட் எஃபெக்ட்ஸ். மேல்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதே anabolic steroids அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா acne, increased aggressiveness, mood swings, depression, reduced size of the testicles, decreased sperm production, potential for kidney and liver dysfunction, breast enlargement, premature baldness, enlargement of prostate gland. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேலுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இந்த anabolic steroids எடுத்துட்டாங்கன்னா. These effects may be permanent with prolonged use. ரொம்ப நாள் நாள்பட்டு எடுத்தாங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்மனெண்ட் ஆயிடும். In the adolescent male or female, severe facial and body acne, premature closure of the growth centers of the long bones may result in the stunted growth. இந்த ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ் கன்சியூம் பண்ண போகும்போது அடலசன்ட் பீரியட் வேர் ஃபீமேல் ஆர் மேல் இவங்க வந்து வளர்ற பீரியட். அந்த பீரியட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஷியல் பாடி ஆக்னேஸ் எல்லாம் வரும், பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துடும். அப்புறம் வந்துட்டு நம்ம வளரக்கூடிய எலும்புகள் போன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு தை போன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வளரக்கூடிய போன்ஸ், லாங் போன்ஸ் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வளரது ஸ்டாப் ஆகி growth வந்து ஸ்டன் ஆயிடும். ஸோ பாடி வந்துட்டு ஃபுல்லா டெவலப் ஆகாது. Prevention and control. The age-old adage of prevention is better than cure. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு வருமுன் காப்போம் தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஹோல்ஸ் ட்ரூ ஹியர் ஆல்சோ. இந்த ஆல்கஹால் அபியூஸுக்குமே வந்துட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் தான். இட் இஸ் ஆல்சோ ட்ரூ தட் ஹேபிட்ஸ் சச் as ஸ்மோக்கிங், taking drug or alcohol are more likely to taken up at the young age, more during adolescence. Hence, it is the best to identify the situations that may push an adolescent towards use of drugs and alcohol and take remedial measures well in time. ஸோ வந்துட்டு இந்த அடல்சன்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன காரணங்கள்னால அவங்க வந்து இந்த தவறான பாதைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ரெமெடிக்கு வந்து கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்களோட கையில தான் வந்துட்டு இருக்குது. In this regard, the parents and teachers have a special responsibility. Parenting that combines with high levels of nurturance and consistent discipline has been associated with lower risk of substance, alcohol or drug or tobacco abuse. Some of the measures mentioned here would be particularly useful for prevention and control of alcohol and drugs abuse among adolescents. So இது சில வந்துட்டு preventive measures வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க to control drug abuse. Avoid undue peer pressure. So peer pressure வந்துட்டு avoid பண்ண. Every child has his or her own choice and personality, which should be represented and respected and nurtured. A child should not be
pushed unduly to perform beyond his or her threshold limits, be it studies, sports or other activities. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இவ்வளோதான் வந்துட்டு அதோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸோ புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து நீ அந்த குழந்தை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை பாரு ஸ்போர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு, ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி, நீயும் ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா நோ, ஈச் சைல்டு ஹாஸ் டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது இருக்கும். அதோட த்ரெஷ்ஹோல்டு வேற, இன்னொரு குழந்தையோட த்ரெஷ்ஹோல்டு வேற. ஸோ அதை வந்து பியர் ப்ரெஷர்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இது வந்து பேரண்ட்ஸாக நம்ம வந்து பண்ணக்கூடிய கடமை. எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் செகண்ட். எஜுகேஷன் கவுன்சிலிங் ஹிம் ஆர் ஹர். ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி நீ எழுத்துனா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், இதெல்லாம் வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லித்தரணும். எஜுகேட்டிங் அண்ட் கவுன்சிலிங் ஹிம் ஆர் ஹர் டு ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் டு accept disappointments and failures as a part of life. It would be worthwhile to channelize the child's energy into healthy pursuits like sports, reading, மியூசிக், யோகா அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும். அப்புறம் வந்துட்டு அந்த குழந்தை வந்து ஒரு 5th ரேங்க் வாங்குது அப்படின்னா, இட் cannot accept it. அந்த டிசப்பாயின்மெண்ட், ஃபெயிலியர் அதெல்லாமே தாங்கறதுக்கு வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸாக வந்துட்டு சொல்லித்தரணும், டீச்சர்ஸும் வந்துட்டு சொல்லித்தரணும். எல்லாமே இட் இஸ் ஆல் லைஃப் அப்படிங்கிறது வந்து குழந்தை வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்வால்வ் பண்ணும். ஏன்னா ஐடியல் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது, டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்துட்டு எப்பவுமே எங்கேஜாக நம்ம மைண்டை வச்சுக்கணும். அது நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்காக இருந்தது அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ஹாப்பியாக இருக்கும். சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பீர்ஸ். பேரண்ட்ஸ் கிட்டயும் சுற்றி இருக்கிறவங்க கிட்டயும் நம்ம வந்து ஹெல்ப் கேட்கறது. ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பீஸ் ஷுட் பி sought immediately so that they can guide appropriately. Help may even sought from close and trusted friends. Besides getting proper advice to sort out their problems, this would help younger to vent their feelings of anxiety and guilt. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ இல்லை நம்பகத்தன்மை இருக்கக்கூடியவங்க கிட்ட இல்லை நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு ஹெல்ப் கேட்டுக்கலாம். நாமளா வந்து நம்ம பிரெயினை போட்டு கஷ்டப்படுத்திட்டு நம்ம வந்து டிப்ரெஷனுக்கு போயிடக்கூடாது. லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ். Alert parents and teachers need to look for and identify the danger signs discussed above. Even friends, if they find someone using drugs or alcohol, should not hesitate to bring this to the notice of parents or teacher in the best interest of the person concerned. Appropriate measures should then be required to diagnose the malady and the underlying causes. This would help in initiating proper remedial steps or treatment. ஸோ ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம நண்பர்கள் யாராச்சும் வந்துட்டு ட்ரக், ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் நோட்டீஸ்க்கு கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. Seeking professional and medical help. A lot of help is available in the form of highly qualified physiologists, psychiatrists, and de-addiction and rehabilitation programs to help individuals who have unfortunately got in the quagmire of drug or alcohol abuse. With such help, the affected individual with sufficient effort and willpower can get rid of the problem completely and lead a perfectly normal and healthy life. ஸோ வந்துட்டு நிறையா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு ட்ரக் அண்ட் ஆல்கஹால் குள்ளே நம்ம வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வெளியே வரக்காக நிறைய வழிகள் இருக்குது. ஸோ வந்துட்டு வெளியே வரக்கும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வில் பவர் வந்து நம்மளுக்கு தேவை. இது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த தீய வழிக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசில் வேணும். ஸோ இந்த லெசனில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வைரல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ், அப்புறம் ஃபங்கல் டிசீஸ், ஹெல்மெண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்த்தோம். அப்புறம் இம்யூனாலஜியில் வந்துட்டு ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி, அப்புறம் இன்னேட் இம்யூனிட்டி, அப்புறம் வந்துட்டு ஹியூமோரல் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு ஆல்கஹால் ட்ரக் அபியூஸ் வந்து பார்த்தோம். ஹெராயின், மார்ஃபைன், கேனபினாய்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடலசன்ஸில் இருக்கிறவங்கள வந்து எதனாலலாம் ட்ரக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு எய்ட்ஸ், கேன்சர் பற்றி ஒவ்வொரு டாபிக் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதெல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசன் வந்து இதோட வந்து முடியுது.
ஸோ நம்ம ஃபியூச்சர்ல வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எம்சிக்யூஸ் எர்ரர்லெஸ்ல இருக்கிற எம்சிக்யூஸ், அரிஹண்ட் எம்சிக்யூஸ், மாஸ்டர் என்சிஇஆர்டி, அரிஹண்ட் சீரிஸ் அதுலேருந்து நம்ம எம்சிக்யூஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக செக் பண்ணுங்க. ஸ்டே கனெக்டட் டு ஆர் சேனல், சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.